அம்பை அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த முருகன் அதே பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவருடன் மது அருந்தியுள்ளார். அப்போது கோயிலுக்கு நியமனம் செய்த ஆட்டை பாபு காலால் எட்டி உதைத்ததால் அதனை முருகன் கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பாபு வீட்டிலிருந்த அரிவாளை கொண்டு வந்து முருகனை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடியுள்ளார். போலீசார் பாபுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவான்மியூரில் அடையார் மாதிரி சார் பதிவாளர் அலுவலகத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். அங்குள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய கட்டடத்தில் 3வது மாடியில் முதல் முறையாக நவீன வசதியுடன் கூடிய இந்த மாதிரி சார் பதிவாளர் அலுவலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. குறிப்பாக இங்கு மின்னணு நுழைவு அட்டை அடிப்படையில் பதிவு அறையில் அதிகபட்சம் 10 நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் வகையில் ஆக்சஸ் கார்டு என்ட்ரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் 2 வயது பெண் குழந்தை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையை தாய்மாமன் கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குழந்தை மாயமானதாக பாலராமபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீது ஸ்ரீஜித் தம்பதியினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குடும்பத்தினர் அனைவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவர்களை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் குழந்தையை தான் கிணற்றில் தள்ளி கொன்றதாக குழந்தையின் தாய்மாமன் ஹரிகுமரன் ஒப்புக்கொண்டுள்ளார். 30 லட்சம் ரூபாய் கடன் நெருக்கடியில் இந்த குடும்பம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் குழந்தையை எதற்காக அவர் கொன்றார் என்பது இன்னும் தெரியவரவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.